அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு மருத்துவ இடஒதுக்கீடு அதிகரிப்பது குறித்து தமிழக அரசு தற்போது பரிசீலித்து வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. மருத்துவத்துறை அதிகாரிகள் மற்றும் சட்ட வல்லுநர்கள் சட்ட வாய்ப்புகள் குறித்து சட்ட வல்லுநர்களுடன் இணைந்து ஆலோசிக்க திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. மருத்துவத்துறை சார்ந்த ஆய்வுக் கூட்டத்தில் தமிழக முதலமைச்சர் விஜய் தலைமையில் இடஒதுக்கீடு தொடர்பான ஆலோசனை ஈடுபட இருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நீட் நுழைவுத் தேர்வு காரணமாக அரசு பள்ளி மாணவர்களின் மருத்துவ கல்வி பாதிக்கப்படுவதால் சிறப்பு உள்ஒதுக்கீடு அமல்படுத்தப்பட்டது. ஓய்வு பெற்ற நீதிபதி கலையரசன் கமிட்டி பரிந்துரையின் அடிப்படையில் தமிழகத்தில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு பின்பற்றப்படுகிறது. தமிழகத்தில் தற்போது பின்பற்றப்படும் 69% இடஒதுக்கீட்டில் அனைத்து பிரிவினர்களுக்கும் இந்த 7.5% உள்ஒதுக்கீடு கடந்த 2020 ஆண்டு முதல் 21ஆம் ஆண்டு கல்வியாண்டில் முதல் பின்பற்றப்பட்டு வருகிறது. ஓய்வு பெற்ற நீதிபதி கலையரசன் கமிட்டி ஏற்கனவே அரசுக்கு வழங்கியிருந்த பரிந்துரையில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 10% வரை இடஒதுக்கீட்டை பின்பற்றலாம் என தெரிவித்திருந்தனர். மேலும் நீதிபதி கலையரசன் கமிட்டி 5 ஆண்டுகள் ஒருமுறை இடஒதுக்கீட்டின் சாதக பாதகங்களை ஆய்வு செய்ய வேண்டும் என தெரிவித்திருந்தார். 5 ஆண்டுக்கு ஒரு முறை புது கமிட்டி அமைத்தும் இடஒதுக்கீடு பற்றி அமைப்பது அல்லது அதிகரிப்பது குறித்து பரிசீலனை கலையரசன் கமிட்டி பரிந்துரைத்திருந்தது. அதன்படி முந்தைய அதிமுக அரசு 7.5% வரை இடஒதுக்கீட்டை சட்டமாக இயற்றியது. இதனை அடுத்து வந்த திமுக அரசும் பின்பற்றியது. தற்போது தமிழக வெற்றிக் கழக ஆட்சி அமைந்த பின் முதலமைச்சர் விஜய் டெல்லியில் பிரதமரை சந்திக்கும் போது தமிழகத்திற்கு நீட் தேர்வுக்கு விலக்கு அளிக்க கோரிக்கை